ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சின்ன அப்டேட்டு. இது வயலட் கத்திரி, அதாவது டார்க் வயலட்டில் வரி போட்ட கத்திரி. இதில் இப்போ தான் பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. வீடு மாற்றினதில் எல்லாமே கொஞ்சம் ஸ்டன் ஆகிட்டு இப்போ திருப்பியுமே ஓரளவுக்கு க்ரோத் ஆகிட்டு வருது. அந்த தண்ணி எல்லாமே மாற்றமானதுனால கொஞ்சம் செடிகள் திணறி தான் வளருது. கொஞ்சம் செடிகள் போயிடுச்சு. காஷ்மீரி ரோஜாலாம் போயிடுச்சு. ஒரு வெள்ளை நாட்டு ரோஜா, நிறைய ரோஜா போயிடுச்சு. அது மாதிரி ரோஜா மல்லி, இந்த மல்லி எல்லாமே போயிட்டு, இருவாச்சி மல்லி நிறைய செடி அடி வாங்கிட்டு இன்னும் புதுசாக வாங்கி வைப்போம். இது கருவேப்பிலை செடி கீழே இருக்கிறது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வளர்ந்துருக்குன்ட்டு. ஓரளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே வளர்ந்துருக்கு. நிறைய கிளைகளும் வச்சுருக்கு. இந்த இடத்துல கொஞ்சம் வெயில் கொஞ்சம் கிடைக்கிறதுனால ஓரளவுக்கு கொஞ்சம் க்ரோத் ஆகி வந்துட்டுருக்கு. மாடி படியில் ஒன்று இருக்குது. அது ஒரே கிளையில் தான் போயிட்டுருக்கு. இது நிறைய 3-4 கிளைகள் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்ட்டு. கீழே நிறைய தண்டுகள் புதுசாக வந்துட்டுருக்கு. கருவேப்பிலை செடி அதே மாதிரி. இது பவளமல்லி செடி. இதில் ஏகப்பட்ட மொட்டுகள் வச்சுருக்கு. இது நைட்டு தான் பூக்கும். இந்த பூ நைட்டு தான் பூக்கும். அப்போவுமே நம்ம எடுத்து வச்சுக்கணும். காலையிலன்னா உதிர்ந்துருது. பாருங்கள் எவ்வளவு பூக்கள் வச்சுருக்குன்ட்டு, அதாவது மொட்டுகள். சின்ன தொட்டிலேருந்து பெரிய தொட்டிக்கு அந்த வீட்டில் மழை பெய்யும் போதே மாற்றிட்டேன். இப்போ நிறைய மொட்டுகள் பிடிச்சி நல்லா உயரமாக வந்திருக்கு. பிரான்ச்சஸ் நல்லா உயரமாக ஹைட் ஆகிட்டு போயிருக்கு. பாருங்கள், ஒவ்வொரு கிளையிலையுமே மொட்டுகள் நிறைய வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த பவளமல்லி பூ அனுமாருக்கு உகந்த பூ. அனுமாருக்கு போடலாம், மாலையாக கட்டி போடலாம். எவ்வளோ ஹைட்டுக்கு போயிட்டுருக்கு செடி. இப்போ செடிகள் பக்கத்தில் இருக்கனால கொஞ்சம் வீடியோ எடுக்க கஷ்டமாக இருக்குது. இல்லை பாருங்கள், எடுத்து காமிச்சா தான் தெரியுது. மொட்டுகள் கொத்து கொத்தாக மொட்டுகள் பிடிச்சிருக்கு. இதோட ஸ்மெல் ஒரு மாதிரி மல்லியோட ஸ்மெல் மாதிரியே இருக்குது. ஒரு மாதிரி வித்தியாசமான வாசனையாக இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பூக்கள் இருக்குது. கீழேருந்து எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்கள். இது லைட் பிங்க் நாட்டு ரோஜா. எவ்வளோ அழகாக இதழ்கள் அடுக்கடுக்காக இருக்குது பாருங்கள். லைட் பிங்க், ரொம்ப லைட் பிங்க். இது இதில் இன்னொரு மொட்டு வேறு இருக்குது இந்த செடியில். சொன்ன மாதிரி எல்லா செடியுமே கொஞ்சம் சன்னாகி அப்புறம் பாதி செடி போயிடுச்சு. வீடு மாற்றினதுனால தண்ணி மாற்றம் ப்ளஸ்ஸு சூரிய வெளிச்சம் எல்லாமே மாறுபடுறதுனால, இடங்கள் எல்லாம் மாறுபடுறதுனால கொஞ்சம் செடிகள் போயிடுச்சு. இது பட் ரோஸ், அதாவது டேபிள் ரோஸும்பாங்க. டபுள் கலராக இருக்குது பாருங்கள். லைட்டு பிங்க் அண்ட் டார்க் பிங்க் ரெண்டுமே சேர்ந்துருக்கு. இது சின்ன 2 ஸ்டெம் தான் கிள்ளி எடுத்துகிட்டு வந்தேன். 2 தொட்டியில் வச்சது நல்லா படர்ந்து வந்துடுச்சு. இன்னும் வேறு 2 தொட்டியில் இதை எடுத்து பிடிங்கி வச்சுருக்கேன். பார்க்க நல்லா அடுக்கு அழகாக இருக்குது. நல்லா டபுள் கலர் நல்லா அழகாக இருக்குது. சின்ன தொட்டியில் தான் இருக்குது. மாதிரி இது மிளகா செடி. மிளகா நிறைய மிளகா காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஊசி மிளகா மாதிரி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஊசி மிளகா மாதிரி இருக்குது. ஒரு தடவை சட்னிக்கு அரைச்சி பார்க்கணும், எப்படி உரப்பு இருக்குதுன்னு பார்த்தா தான் தெரியும். பாருங்கள், ஏகப்பட்ட காய்கள் இருக்குது. பச்சை மிளகா செடி. இதுவுமே நான் தொட்டி மாற்றி வச்சதில் ஓரளவுக்கு நல்லா பிக்கப் ஆகி வர ஆரம்பிச்சிடுச்சு. இது இலைச்சுருட்டல் இல்லாமல் இருக்குது இந்த செடியில். முதல்லேருந்தே இந்த செடியில் இலைச்சுருட்டல் கிடையாது. நல்லா ஆரோக்கியமான செடியாக தான் இருக்குது மிளகாய் செடி. இன்னொன்று இருந்தது, அது இலைச்சுருட்டலாக வரும்போதே அப்படியே இருந்தது, அதை பிடுங்கி போட்டேன். இன்னொரு இது காந்தாரி மிளகாய் செடி ஒன்று இருக்குது, இன்னொரு தொட்டியில் இருக்குது. அது சின்னதாக தான் இருக்குது, ஆனால் கடித்து பார்த்தா அவ்வளோ காரம் இருக்குது காந்தாரி மிளகாவில்.
இது கூட கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ ஸ்டெம் இருக்குது. இன்னும் நிறைய காய்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏகப்பட்ட ஸ்டெம் இருக்குது இதில். கிளைகள் அதாவது பிரான்ச்சஸ் நிறைய இருக்குது. ஸ்டெம்மில் பிரான்ச்சஸ் வந்து நிறைய வச்சுருக்கு. அதில் ஏகப்பட்ட காய்களும் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. பச்சை மிளகாய் செடி எவ்வளவோ அடர்த்தியாக இருக்குது பாருங்கள். இது வந்து சிவப்பு ஊட்டி ரோஜா பூத்தது. எவ்வளோ அழகாக பூத்துருக்கு காலையிலேயே. எவ்வளோ அடுக்கடுக்காக இருக்குது பாருங்கள். இது ஒரு அழகாக இருக்குது பார்க்க. சிவப்பு ஊட்டி ரோஜா 2 செடி நம்மகிட்ட இருக்குது. ஏதாவது ஒரு செடியில் பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கும். இது செவ்வந்தி செடி பதியம் போட்டு வச்சுருக்கேன். பார்ப்போம் எப்படி பிடிச்சி வருதுன்ட்டு. இப்போ மழை பெய்கிறதுனால ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சி வந்துடும்னு நினைக்கேன். வெயிலே கிடையாது. 2 நாளாக மேகமூட்டமாக தான் இருக்குது. மழை இல்லை, ஆனால் மேகமூட்டமாக இருக்குது. அதனால் இது கொஞ்சம் செடிக்கு வந்து பிழைச்சி வந்துடும் நினைக்கேன். பார்ப்போம். இது வெள்ளை அரளி ஏகப்பட்ட பூக்கள் பூத்துது அந்த வீட்டில். இங்கே வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் பிக்கப் ஆகி வந்தோன்னா நிறைய பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஏகப்பட்ட கிளைகள் இருக்குது, பூக்களும் இருக்குது. ஒரு 10 பூக்களாவது இருக்கும். நான் எடுக்கலை, அப்படியே விட்டுட்டேன். கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கிறதுனால அப்படியே விட்டுட்டேன். இதுலேயும் நிறைய ஏகப்பட்ட கீழேருந்து தண்டுகள் வந்திருக்கு. நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது பாருங்கள். அவ்வளோ அடர்த்தியாக இருக்குன்ட்டு. இதுலேயே ஒரு காய் மாதிரி வருது விதை. இது வந்து ஒயிட் கலர் பிரிஞ்சால், அதாவது வெள்ளை கத்திரிக்காய். வெள்ளை கத்திரிக்காய் செடி வந்து நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. அதில் புதுசாக துளிர்களும் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இனிமேல் காய்கள், அதாவது பூக்கள் பிடிச்சி இது பிடிக்க ஆரம்பிக்கும், காய்கள் பிடிக்க ஆரம்பிக்கும். இப்போ தான் அது வந்து கொஞ்சம் இதாகி க்ரோத் ஆகி வந்துட்டுருக்கு. ஏற்கனவே நல்லா வளர்ந்த செடி தான். இங்கே கொஞ்சம் மாறினதுனால கொஞ்சம் ஸ்டன் ஆகி இருந்தது. இப்போ கொஞ்சம் துளிர்கள் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. புதிய துளிர்கள் நிறைய பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. வெள்ளை கத்திரிக்காய் செடி நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது இந்த செடியில். ஏகப்பட்ட பிரான்ச்சஸ் இருக்குது. இதில் மஞ்சள் தெளித்து விட்ருக்காங்க, அதான் இடையில புள்ளி புள்ளியாக தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.